ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் மகிமைப்படுகிறார். ஆமென். 66ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு அவர் செவி கொடுத்தார். அதை சாட்சியா அறிவிக்கிற மாதம் தான். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுடைய அனுபவமாகும் மாதம். ஏன்னா ஜெபத்தை தள்ளாத தேவன் அவர், ஜெபத்திற்கான பதில்களை கொடுக்கிற கர்த்தர். அப்ப இந்த மாத கர்த்தர் உங்களுக்கு பதில்களை தரும்போது அந்த பதில்களின் நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொண்டதை நீங்கள் எப்படி சொல்லி கர்த்தரை துதிக்க போறீங்க என்பதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர்கள் பெற்ற பதில்கள் மூலமாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமென். பதில் அப்படின்னு ஒன்று எல்லாம் ஒன்று போல இருக்க போறதில்ல, எல்லாருக்கும் ஒன்று போலும் அனுபவமாக இருக்க போறதில்ல. அதனால தான் கர்த்தர் வித்தியாசமான வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் ஜெபம் பண்ணின ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதிலாய் வரப்போகிறார். அல்லேலூயா. பதில் கிடைத்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் சாட்சியாக என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். இப்போ பாருங்க, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நீங்க ஜெபித்தால் நீங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுக்கிறவர், அதை அப்படியே தருகிறவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதுல ஒன்று கூட மாறாது, ஒன்று கூட குறையாது. நீங்க எதை வேண்டுறீங்களோ, எதை நீங்க கேட்கீங்களோ அதை கர்த்தர் தருவார். அப்போ நீங்க சொல்லுவீங்க, எனக்கு செவி கொடுத்தார், என் சத்தத்தை கேட்டார். ஏன்னா இதை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன், இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன், இந்த தேவையை தான் நான் குறிப்பிட்டு ஜெபித்தேன், இந்த ஒரு காரியத்திற்காக தான் நான் மன்றாடினேன், அந்த சத்தம் அவரால் கேட்கப்பட்டது. இதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் யாபேஸ். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல அவனை குறித்த காரியம் இருந்தாலும் 10ஆம் வசனம் அது எப்படி நிறைவடைகிறது? யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்ப பாருங்க, இவன் ஒரு காரியமா வேண்டுனா, இவன் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை விரிவாக்கணும், உங்க கரை என் கூட இருக்கணும், தீங்குக்கு விலக்கி அது என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு என்னைய பாதுகாக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் அவன் லிஸ்ட். பைபிள் சொல்லுறது அப்படியே கொடுத்தா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிப்பது எதற்காக என்பதை அறிந்து ஜெபியுங்கள். உங்க ஜெபத்தில் நீங்க என்ன தேவைகளை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை புரிந்து ஜெபியுங்கள். ஏன்னா ஜெபிக்கிறதற்கு அவர் அப்படியே பதில் தருகிறார். யாபேஸை பார்த்து, என்னப்பா இப்படி 4 லிஸ்டோட வந்திருக்க, உனக்கு இது ரொம்ப ஓவர், நீ துக்கத்தில் பிறந்தவன், நீ ஒரு வேற வித்தியாசமான அடையாளத்தோடு இருக்க, உன் வீட்டில் உங்கள் அம்மாவே ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி ஒரு அடையாளமாக வச்சுட்டு போயிட்டாங்க, நீ என்கிட்ட வந்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது அப்படி சொன்னாரா? இல்லை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் ஜெபம் பண்ணும்போது இதை ஏன் கேட்குற, அதை ஏன் கேட்குற அப்படி சொல்லுகிற ஒரு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்பதை அப்படியே தருகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் எதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு தந்தார். ஒன்றும் அதில் எனக்கு தராமல் இல்லை. என் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதுதான் உங்கள் சாட்சி. மார்க் 10ஆம் அதிகாரம் 51-52 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண் பார்வையற்ற ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட வரான். ஏசு அவனை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். யாபேஸ் மாதிரி அடுக்கியிருக்கலாம்ல, அவன் அடுக்கல, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான், நான் பார்வை அடையணும்னா. நீ போகலாம், உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்ததுன்ட்டார். அவ்வளோதான். ஒன்று அவன் கேட்டது ஒன்று, அதை கொடுத்துட்டார் ஆண்டவர். அவன் எப்படிலாம் கேட்டிருக்கலாம், ஒரு கற்பனை என்ன, எப்படி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே தெருவில் உட்காந்து சில்லறையா உழுதுப்பான், நோட்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாவது ஆண்டவரே கொஞ்சம் கெட்டா பணம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் கேட்டிருக்கலாம்ல. ஆனால் கேட்கலாம். தெருவிலே உட்காந்துருக்கேன்ப்பா, எல்லாரும் வீட்டில் நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, காலையில் கொண்டு தெருவோரத்தில் உட்கார வச்சா சாயங்காலம் இருட்டின பிறகு தான் வீட்டுக்கு நினைச்சிடறான், அதனால் நான் நல்ல வசதியாக உட்கார தங்க ஒரு நல்ல பங்களா எனக்கு வேணும் கேட்டிருக்கலாம்ல. அல்லேலூயா. சொல்லுங்க. இப்படியே இனிமேல் இந்த தொழிலெலாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால் நான் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க கேட்டிருக்கலாம்ல. ஒன்றுமே கேட்காம மொட்டையாக ஒரே வாரத்தில் முடிச்சுட்டா நான் பார்வை அடையணுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதையும் அவனுக்கு கொடுத்தாரு. அதனால ஆண்டவர்கிட்ட நீங்கள் சின்னதாக கேட்டாலும் கொடுப்பார், பெருசாக கேட்டாலும் கொடுப்பார்.
ஒரு காரியத்திற்காக ஜெபித்தாலும் கொடுப்பார், பல காரியத்துக்காக ஜெபித்தாலும் கொடுப்பார். ஆனால் அதில் குறிப்பிட விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதற்காக வேண்டுகிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்கான பதில் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போதே தெளிவாக போங்க. இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்? அல்லேலூயா. சில ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஜெபம் பண்ணிட்டேன். எதுக்கு ஜெபம் பண்ணி? எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணேன் அப்படி பொதுவாக சொல்லுவாங்க. இல்லை, குறிப்பிட்டு ஜெபியுங்க. ஏன்னா நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றிற்கும் அவர்கிட்ட என்ன இருக்குது? பதில் இருக்கு, பதில் இருக்கு. வாழ்க்கைக்காக ஜெபிங்க, குடும்பத்திற்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, தொழிலுக்காக ஜெபிங்க, உங்க கைகளின் பிரயாசத்திற்காக ஜெபிங்க, ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க, சரீர சுகத்திற்காக ஜெபிங்க. நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த மாற்றங்களுக்காக ஜெபிங்க. ஜெபம் பண்றதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா அவர் சத்தத்தை கேட்டு ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிறவர். அப்போ அதை நீங்கள் சாட்சியாக சொல்லணும்னா நீங்கள் சொல்லணும், நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு கொடுத்தார். எதெல்லாம் கர்த்தர்ட்ட கேட்டனோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார். இது ஒரு அனுபவம். ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவர் ஜெபத்திற்கான பதிலை அப்படியே கொடுப்பவர் மாத்திரமல்ல, அதற்கு மிகவும் அதிகமாக கொடுக்கிறவர். 1 சாமுவேல் 1:11. 1 சாமுவேல் 1:11. இப்போ அன்னாள் ஜெபிக்கிறாள். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப ஜெபத்துக்கு பதில் வந்துட்டான், பதில் கிடைச்சிட்டான். அவன் என்ன கேட்டான்? ஆண் பிள்ளையை கேட்டாலாம். அதே மாதிரி ஆண் பிள்ளை கிடைச்சிட்டா. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன்னு சொல்லி சாமுவேல் சொல்லி பேர் வச்சு ஆண்டோட்டே கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துட்டான். ஆனால் இதோட சரித்திரம் முடியல. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:21. இப்போ பாருங்க, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அல்லேலூயா. கொடுத்தது 1, பெற்றது எக்ஸ்ட்ரா 5. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யாரு? வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக உங்களுக்கு பதில் தருகிறவர். நீங்க கேட்டது ஒன்று தான், ஆனால் கர்த்தர் தரது எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்ப அதைத்தான் நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. மெய்யாய் தேவன் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா நான் கேட்டது கொஞ்சம், ஆனால் அவர் தந்தது அதிகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா நம்முடைய தேவனை நீங்கள் விசுவாசிங்க. எபேசியர் 3:20 நீங்கள் விசுவாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரும்போது அது அளவில்லாததா இருக்கும், அது எண்ணி முடியாததா இருக்கும், அது நீங்கள் எதிர்பாராததா இருக்கும், நீங்கள் அதை நினைத்திராததா இருக்கும். ஆண்டவர் பதில் சும்மா மட்டும் தந்துட்டு கேட்டதை கொடுத்துட்டு மட்டும் போக மாட்டார். நீங்கள் நினைக்காததையும் நிறைய தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு டைப்பில் கேட்டதெல்லாம் கிடைக்குது, இன்னொரு ஜெபத்தில் கேட்டதுக்கு மேலேயும் மிகவும் அதிகமாக கிடைக்கிறது. இதையும் ஆண்டவர் ஒரு அற்புத சாட்சியா, அனுபவ சாட்சியா உங்களுக்கு தருவார். இதே இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? இப்போ அன்னாள் எதற்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான்னா, அவளுக்கு இது ஒரு பெரிய நிந்தை. அப்படிதானா? அந்த சக்களத்தை அவளுடைய வார்த்தை அவ்வளோ ஒட்டைக்குது. அவள் ரொம்ப இருதயத்தில் வியாகுலம் உள்ள ஒரு சகோதரியா மாறிட்டான். நிம்மதி இல்லை, நிந்த அவமான பழிச்சொல். ஐயோ, இதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இனிமேல் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அதனால எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எதுக்கு தெரியுமா? எனக்கு வேண்டாயா, இவன் என்னை இதை சொல்லி தான் குற்றப்படுத்திட்டே இருக்கா, குறை சொல்லிட்டே இருக்கா, அவள்கிட்ட காட்டணும். கத்தியா, என்னை நீ இதை சொல்லி தானே குறை சொன்ன, இதை சொல்லி தானே நீ அசிங்கப்படுத்தின, இதை சொல்லி தானே என்னை அவமானப்படுத்தின. இப்போ அதற்காக நான் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கேட்டுட்டாரு. அதனால அதுக்கு மட்டும் போதும், அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். நான் கொஞ்சணும், அவனை வளர்க்கணும், அவன் என் கூட இருக்கணும், நான் அவன் கூட இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். மகிமை உங்களுக்கு. அல்லேலூயா. பதில் மட்டும் போதும். கிரெடிட் உங்களுக்கு, பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு, லாபம்லாம் உங்களுக்கு, நன்மைலாம் உங்களுக்கு. எனக்கு வேண்டாம்ப்பா. இது அவளுடைய ஜெபத்தின் இன்னொரு காரியம். சரியா? இப்போ இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? நீ எனக்கு கடன் கொடுத்ததா இருக்கக்கூடாது சரித்திரம், நான் உனக்கு தந்து நீ தான் எனக்கு கடன் பட்டவளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்ற அர்த்தம்
விளங்க முடியுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கர்த்தருக்கு செஞ்சேன், நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், நான் தான் ஆண்டவருக்காக இதெல்லாம் தியாகமா? இல்லை இல்லை. தேவன் ஒருவருக்கும் அவர் வாங்கிட்டு ஒன்றும் செய்யாதவராக என்ன செய்ய மாட்டார், இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பிரதிபலன் கொடுக்கிறவர். உங்கள் ஜெபங்களுக்கு அவர் நிறைவான பலனை பிரதிபலனாக கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய அனுபவம் அப்படி மாறப்போகுது. நீங்க ஜெபம் பண்ணது இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு பதில், ஒரு நிந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது, அது போதும். அல்லேலூயா. இவங்க வாயால் அடைக்கணும்னா அதுக்கு ஒரு பதில். என் நிந்தை மாறணும், என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும், நான் தலை நிமிரணும்னா அதுக்கு ஒரு அற்புதமாக நீங்கள் ஒரு பதில் கொடுத்தா போதும். ஆனால் அதனுடைய அனுபவம் எனக்கு வேண்டாம். அது எனக்கு, அதை நீங்களே வச்சுக்கோங்க ஆண்டவரே. அது உங்களுக்கே ஆண்டவரே, உங்களுக்கே தந்துட ஆண்டவரே, நீங்களே எடுத்துக்கோங்க ஆண்டவரே. அதை வச்சு நான் ஒன்றும் பெருசாக நினைக்கவே இல்லை. எனக்குள்ள அப்படி ஒரு சுயநலமான எண்ணமே இல்லை. அது உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு அர்ப்பணத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு பொருத்தனையோடு ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். அது நிறைவான பதிலாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்ததா வரலாறு இருக்காது, கர்த்தர் அதற்கு திரும்ப கொடுத்ததா வரலாறு இருக்கும். ஆமென். அதுதான் உங்க அனுபவமா இருக்கும். அதுதான் உங்க வாழ்வின் அற்புத சாட்சியா இருக்கும். தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் திரும்ப பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்க அவர் ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பார். நீங்க தியாகமா, நீங்க அர்ப்பணமா, பொருத்தனையா இந்த ஜெபத்தில் எதெல்லாம் நீங்க கர்த்தர் சமூகத்தில் இதனுடைய மேன்மை எனக்கு வேண்டாம், மகிமை எனக்கு வேண்டாம், இந்த கிரெடிட்டை நான் எடுக்க விரும்பல, இந்த துதி உங்களுக்கு தான், இந்த புகழ்ச்சி உங்களுக்கு தான், நீங்க கொடுக்க அதனுடைய ரிவார்டை ஆண்டவர் திரும்ப பலனா உங்களுக்கு தருவார். அதை நீங்க சாட்சியா சொல்லும்போது சொல்லுவீங்க, என் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இது ஒரு அனுபவ சாட்சியா என்ன செய்யும், கண்டிப்பா மாறும். ஏதோ அந்த நேரத்தில் மட்டும் அது வந்துட்டு போகிறது இல்லை, தலைமுறைக்கும் ஆண்டவரே உங்களுக்கு தந்தார்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமென். இன்னொரு டைப் ஆஃப் ப்ரேயர் இருக்கு. அந்த ஜெபத்திற்கான பதில் கிடைத்தா எப்படி இருக்கும், அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அதில் பாருங்க, தீர்க்கதரிசி ஒருத்தருடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசிட்டு வர்றாரு. ஐயா, என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன், ஆனால் கடனோட செத்து போயிட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து என் 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்த வாசலில் வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதான் அவளுடைய முறையீடு, இதுதான் அவளுடைய ப்ளீடிங், அவளுடைய வேண்டுதல். இதுதான் அந்த தேவ மனுஷன்ட்ட வந்து அவ சொன்ன காரியம். இப்போ அற்புதம் எப்படி நடந்தது நமக்கு தெரியும், தெரியுமா? எப்படி நடந்தது? உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. 1 குடம் ஆயில், எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ பக்கத்தில் பாத்திரத்தெல்லாம் வாங்கி அதில் ஊற்று. அப்போ ஊற்றுனாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா இந்த எண்ணெய்களை விற்று நீ உன் கடனை தீரு. அதோடு விடலை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி வச்சிருக்கிறாரு, உன் எதிர்காலத்துக்கு, ஜீவனத்துக்கு இதை யூஸ் பண்ணிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கான பதில் தற்காலிக தீர்வாக மாத்திரம் இருக்காது, எதிர்கால ஆசீர்வாதத்துக்கான வழியாகவும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கான காரியத்திற்கு மட்டும் ஆண்டவர் பதில் தந்து நாளைக்கு நீ திரும்ப என்னை பாரு அப்படி சொல்ல மாட்டார். சில சூழ்நிலையில் நாளைக்கு நீ உன் கையை எனக்கு தான் முன்னாடி ஏந்தணும் அப்படி நிற்க விட மாட்டார். இது எதிர்காலத்துக்கும் சேர்த்து தர்றதா இருக்கும். சில ஜெபங்களுக்கான பதில் அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் இதை ஒரு சாட்சியாக சொல்லுவீங்க, என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் என்ன செய்தார், செவி கொடுத்தார். நான் போயிட்டு தற்காலிக தீர்வுக்கு, அன்றைய பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு, அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அந்த நாளை நான் கடத்திட மாட்டேனா, இந்த பிரச்சனை மட்டும் தாண்டி போயிட மாட்டேனா, அதுதான் என்னுடைய ஏக்கமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் அன்றைய தீர்வை மாத்திரமல்ல, என் வாழ்நாளுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பதிலாய் கொடுத்தார். இது ஒரு அற்புதம், இது ஒரு அனுபவம். அப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதம் சில ஜெபங்களுக்கான பதில் அப்படிதான் இருக்கும். அது டெம்பரரி ரெமடியா மாத்திரம் அல்ல, பெர்மனன்ட் ரிசர்வேஷனா இருக்கும். ஹல்லேலூயா. இனி எதிர்காலத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஒரு ஜெபமாய் அந்த ஜெபம் மாறி இருக்கும். நீங்க அப்ப ஆச்சரியப்படுவீங்க, நான் கேட்டது இப்போ உள்ள காரியத்துக்கு தான். இவன் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. என் பிள்ளை பிடிச்சிட்டு போறான், அவனை தடுத்து நிறுத்த எனக்கு என்ன செய்யல, வாய்ப்பு இல்லை.
அதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் என் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள், என் கடனும் அடைக்கப்பட்டது, என்னுடைய வாழ்வாதாரமும் உண்டானது, எனக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்களானால் அந்த பதிலை நீங்கள் பெறும்போது நீங்களும் இந்த மாதிரி சாட்சியை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு ஜெபம் இருக்கு, இன்னொரு ஜெபம். அதற்கான பதில் எப்படி இருக்கும்? லூக்கா 1:13. லூக்கா 1:13. தேவதூதன் சகரியாவை பார்த்து சொல்றான், சகரியாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதல். இப்போ நீங்கள் இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் சொல்றது கவனிங்க. இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அப்படிதானா? இப்போ இவருக்கு வயசாயிட்டு, அந்த அம்மாவுக்கும் வயசாயிட்டு. இவர் எப்போ வேண்டுதல் செஞ்சிருப்பாரு? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆன புதுசில், சரியா? ஆசாரியன் வேண்டுதல் செஞ்சா எப்படி வேண்டுதல் செஞ்சிருப்பான்? அப்படி யோசிச்சு பார்த்தா ஆசாரிய ஊழியத்தை முதல் பலன்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அப்போ முதல் பலனா யார் பிறக்கணும்? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அப்போ சகரியாவும் எலிசபெத் எதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க? கர்த்தாவே குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தருவீங்க, அது எங்களுக்கு தெரியும், சோத்திரம். ஆனால் முதல் பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா தரணும் ஆண்டவரே, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாளாச்சு, வயசு ஆயிட்டு. இப்போ ஜெபத்தை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அவங்க ஜெப குறிப்பில் அந்த லிஸ்ட்டே, இனிமேலாம் நமக்கு எங்கள் பிள்ளை வயசு ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ஊழியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட வேண்டிதான், போயிட வேண்டியதான். அப்படிப்பட்ட ஜெபம், சரியா? வாழ்க்கை அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இவருக்கு ஜெப குறிப்பே இல்லை, இந்த ஜெப குறிப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணது, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் ஜெபித்தது, அது கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஜெபித்தது. ஆனால் இப்போ அதை மறந்தாச்சு. இப்போ அது ஜெப லிஸ்டில் இல்லை. ஆனால் நீங்கள் மறந்தாலும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை மறக்காத ஒரு தேவன். அன்னைக்கு நீ வேணல ஒரு ஆம்பளை பிள்ளை, அதே மாதிரி தருவோம்ப்பா. உனக்கு ஒரு குமாரனை உன் மனைவி பெறுவாள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பிளஸ் பண்ணுறார் பாருங்க. அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தீர்களோ அதை நினைவு கூர்ந்து, இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தாலும் அந்த ஜெபத்தையே நிறுத்தி இருந்தாலும், நீங்கள் அப்படி ஜெபித்ததே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் பதில் தருவார். அதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க. அல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் மெய்யாய் கேட்டார், அதான் முக்கியம். ஏன்னா நான் இதை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். என் சத்தத்தை அவர் கேட்டார், அதை நீங்கள் டெஸ்டிமனியாக சொல்லுவீங்க. அப்போ சில அனுபவத்தில் இது ஒரு அனுபவம். ஜெபம் மறந்து போயிருக்கலாம், ஜெப லிஸ்ட்டில் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்போவோ நீங்கள் தொடர்ந்து ஜெபித்த ஜெபம், இடைவிடாமல் ஜெபித்த ஜெபம், ஊக்கமாக ஜெபித்த ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம், எதிர்பார்ப்போடு ஜெபித்த ஜெபம், கர்த்தர் தருவார்னு வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணி ஜெபித்த ஜெபம். ஆனால் இன்னைக்கு மறக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது அதற்கு ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தரும்போது இது ஒரு அற்புத சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டு அவனுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். அவன் நினைச்சான் என் பிள்ளை என்ன மாதிரி ஆசாரியனா இருக்கணும்னு. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் ஆசீர்வதித்து அவன் பிள்ளை எப்படி மாற்றிட்டார் தெரியுமா? என் குமாரனுக்கே ஞானஸ்நானம் கொடுக்குறோம் போவேன். அல்லேலூயா. என் குமாரன் இந்த ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு வழியை உண்டாக்குகிறவன் பாவன். நீ சும்மா சாதாரண ஆசாரியன்னு இந்த ரூம்குள்ள இந்த அப்படியே தூபம் காட்டிட்டு இந்த டெம்பிளோட உன் வேலையை முடிச்சிட்டு இருக்க, அவன் உலகம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசியாய் வரப்போகிறவன். நீ இந்த ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுட்டு வாய் பேச முடியாமல் என்ன செஞ்சிருவ? நீ போயிடுவ. ஆனால் அவன் பேசுகிற பேச்சு எழுப்புதல் பிரசங்கமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி. மறக்கப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், விண்ணப்பம் செய்யாமல் நிறுத்தப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், வேண்டுதல் செய்து வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்ற ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற பதில், இனி இதற்கு ஜெபித்து பலன் இல்லை என்று நீங்களே ஜெபிக்காமல் விட்டு போன ஜெபங்களுக்கான பதில் நீங்கள் சற்றும் எதிர்பாராததாக இருக்கும். தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கான மேன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் போது அது நீங்கள் கற்பனை செய்து பார்த்திராததாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிறார், அதற்கான பதிலை தர்றார். அதனால தான் சொல்றது, ஜெபத்திற்கு வாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க.
இரவில் நடு இரவு எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க ஜெப அனுபவம் எப்படி இருக்கிறதோ இதை பொறுத்து தான் இதை சாட்சியா மாறும். ஜெபமே பண்ணாதவங்களுக்கு சாட்சி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. பாஸ்டர் நாங்களும் ஜெபம் தான் பண்றோம் பாஸ்டர், அப்படி சும்மா பேருக்கு ஜெபம் பண்றவங்களும் அந்த லிஸ்ட்ல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உங்களுடைய ஜெப அனுபவம் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சீரான ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெப வாழ்க்கையை அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது அது முன்பை காட்டிலும் இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். நம்ம பார்த்த அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக ஜெபித்தவர்கள், சரியா? இப்போ கடைசியாக ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எலியா ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? இஸ்ரவேலிலே ஒரு தேவன், அது நீங்கள் தான், நான் உம்முடைய ஊழியக்காரன், அது எல்லாருக்கும் தெரியணும். அடுத்தது இவ்வளவு நான் செய்கிறேன்னா என் இஷ்டத்துக்கு செய்யல, உங்கள் வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்றோம், நீங்கள் நிரூபிங்கன்றோம். 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால், வானத்தில் இந்த அக்கினி இறங்கியது, இது அப்படியே நடந்தது, இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ இந்த ஜெபத்திற்கான பதில் என்ன காண்பிக்குதுன்னா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறது நிரூபிக்கிறது. அப்போ சில அனுபவ சாட்சி எதா இருக்கணும், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறது வெளிப்படணும். ஏன்னா ஏகப்பட்ட சவால் இருக்கு, ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலாக நீங்க சொன்ன அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உங்கள் ஜெபத்திற்கான பதில் அதை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்க மேல அவருடைய விசேஷித்த கிருபை இருக்கு, அதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் பதில் தருவார். அப்ப நீங்க சொல்லுவீங்க, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா சில ஆட்கள்லாம் இதை ஏற்றுக்கிடவே மாட்டேன்ட்டாங்க, சில ஆட்கள்லாம் அதை நம்பவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்தை கர்த்தர் பக்கம் திரும்ப வச்சாராம். கர்த்தரே தெய்வம் என்று மண்டியிட்டார்கள். 450 பாகால் தீர்க்கதரிசியில் வெட்டப்பட்டார்கள், இவன் மாத்திரம் தப்பினான். அது மாத்திரமல்ல, ஆகாபை பார்த்து சொல்கிறான், மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிட்டு ஓடுன்றோம். அல்லேலூயா. 46வது வசனத்திற்கு கர்த்தருடைய கை எலியாவின் மேலே இருந்ததுனால அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ரதத்தை பூட்டிட்டு வேகமாக போகிறவனுக்கு முன்னாடி யார் ஓடுறா? அப்போ இவ்வளோ அவ்வளோ பேருடைய கண்ணு பார்க்குது, எலியா மேலே யார் இருக்கா? கர்த்தருடைய கை இருக்கு. எலியா கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அப்போ உங்கள் ஜெபத்திற்கான பதில் எப்படி மாறப்போகுது? உங்கள் கூட தேவன் இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்த போகுது, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் சில பதில்களை தரப்போகிறார். அப்படி சில அனுபவங்களை உடையவர்களும் இந்த இடத்துல நீங்க இந்த மாதம் எழும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கு, இதை கர்த்தர் நிரூபிக்கும்படியாக பதில் அளிப்பார். ஆமென். இப்படிலாம் சாட்சி சொல்ல ஆண்டவர் வாய்ப்பு தருவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கை உயர்த்தி சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இது உங்க அனுபவமா மாறினா நீங்க யாரா இருக்கணும்? நல்லா ஜெபம் பண்றவங்களா, சரியா? பைபிள் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, pray without ceasing. இடைவிடாமல் எப்படியா ஜெபம் பண்ண முடியும்? ஆமென். அப்படி ஜெபம் பண்ணாதான் இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கும். நாம இடைவிடாமல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு? சுவாசிக்கிறோம், மூச்சு விடுறோமா? நான் ஒரு மணி நேரம் நிப்பாட்டிக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு, மூச்சு விடுறதுக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? பாடியை எப்போ தூக்க போறீங்க அப்படின்ட்டுருவாங்க. மூச்சு விடுறதுக்கு என்ன கிடையாது, நெவர் எவர் ரெஸ்ட். அது ரெஸ்ட்னா ரெஸ்ட் இன் பீஸ். ஹல்லேலூயா. அப்போ மூச்சு விடுறது வித்தவுட் கான்சியஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நான் மூச்சு விடுறேன் இல்லையா, ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்க, எனக்காக செக் பண்ணியிருக்கீங்களா? கான்சியஸே இல்லைன்னாலும் என்ன நடந்துட்டு இருக்கு? தூங்கினாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், குதிச்சாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், ஆமாம் அழுதாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், சந்தோஷமா சிரிச்சாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், கொண்டாடினாலும் மூச்சு விட்டு, ஒன்றுமே இல்லைனாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், எல்லாமே இருந்தாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அப்படிதானா? சாப்பிட்டாலும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம், சாப்பிடாம இருந்தாலும் விட்டுட்டு இருக்கோமா? இதே மாதிரி தான் பைபிள் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எனக்கு சாதகமாக இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன்,
சாதகமே இல்லைனாலும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. மனம் நிறைய சந்தோஷம் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். மனம் ஃபுல்லாக துக்கமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். கண்களில் கண்ணீர் வடிஞ்சாலும் ஜெபம் பண்ணுவேன். ஆனந்த கண்ணீர் வடிஞ்சாலும் ஜெபம் பண்ணுவேன். கை நிறைய காசு இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு காசு கூட இல்லைனாலும் எல்லாரும் வான்னு ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் ஓடிருன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. யார் நேசித்தாலும் ஜெபம் பண்ணுவேன். யார் தூஷித்தாலும் ஜெபம் பண்ணுவேன். எல்லாமே எனக்கு இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஒன்றுமே இல்லைனாலும் செஞ்சோம். இப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் இந்த வசனத்தின்படி உங்கள் ஜெப அனுபவம் உங்களை சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தேவை என்னது? ஜெபம். இப்போ நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இடைவிடாமல் ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு ப்ரேயர் கான்சியஸ் இருக்கா? நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் உங்களுக்கு இருக்கா? உங்களால் சொல்ல முடியுமா? ஐ எம் ப்ரேயிங் வித்தவுட் சீசிங் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதை சரி பண்ணுவோம். மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு எனக்கு செவி கொடுத்தார். இது அனுபவமாய் மாற்றுவார். எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டோட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஜெபத்தை மட்டும் நிறுத்திடக்கூடாதுப்பா. ஜெபம் பண்ணலங்கிறதுக்கு சாக்கு போக்கு நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர், ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ற தேவன், வேண்டிடும் பக்தர்களின் குறைகளை கேட்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன், 2-3 பேர் கூடியிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் கேட்கும் காரியங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலாய் வருகிற தேவன் இன்னைக்கும் நம்ம மத்தியில் வந்து பேசி இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம், ஜீவனின் அதிபதியான அவரை, அவர் எந்த சங்கீதமா. நல்ல கரங்களை தட்டி இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். மறக்கவே மாட்டேன். ஒரு நாளை நான் நிறைவு செய்யும் போது ஜெபம் பண்ணாமல் அந்த நாளை நான் நிறைவு செய்ய மாட்டேன். எந்த காரியத்தை துவங்கினாலும் ஜெபிப்பேன். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேன். எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணாமல் செய்ய மாட்டேன். எந்த முடிவெடுத்தாலும் ஜெபம் பண்ணாமல் முடிவு பண்ண மாட்டேன். எல்லாவற்றிற்கும் நான் ஜெபிப்பேன். அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நல்லா உங்க கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஜெபங்களை கேட்டு இவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின் மூலம் இவர்களை ஆசீர்வதித்து இந்த அத்தனை அனுபவங்களையும் சாட்சியாய் மாற்றுவீராக. துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.